Kavi's dairies. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நீங்க வந்து நம்மளோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து நம்ம பெங்களூர்ல நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ தான். பட் ஆனா எந்த பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ ஃபுட்டை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படினா எனக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு சில டிஷ்ஷை வந்து நானே செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். சோ அது எப்படி வந்திருக்கு, அது வந்து சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ட்ரையா தான் இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரையா பண்றேன். அண்ட் இனிமே வரப்போற எக்ஸ்ப்ளோரிங் த ஃபுட் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரையா தான் இருக்க போகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரையா பண்றது எப்படி வரப்போகுது அப்படின்னு எனக்குமே தெரியாது. ஸோ இன்னைக்கு பண்ற டிஷ் எப்படி வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ அண்ட் ஃபுட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து நான் 2 டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 டிஷ்ல இன்னைக்கு வர போகிறது ஒரு டிஷ் தான். அண்ட் செகண்ட் டிஷ் வந்து இனி அடுத்து வர வீடியோஸ்ல வரும். ஸோ அந்த டிஷ் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் அன்டில் தென் இப்போ வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் கவிஸ் டேரிஸ்க்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் இருக்கிற மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கக்கூடிய நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ நவ் கம் ஆன், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இந்த டிஷ் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 to 3 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் கீ தான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது இந்த கீயில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது முந்திரி திராட்சையெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாமே ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அண்ட் இதே நெய்யில் நம்ம வந்து கிரேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய ஃபெஸ்டிவ் சீசன் அண்ட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல்ஸில் நிறைய கோகோனட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கோகோனட் எல்லாம் மிச்சம் மீதி வீட்டில் இருக்கும். ஸோ அந்த கோகோனட் எல்லாம் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளான ஸ்வீட்டை அடிக்கடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த ஐடியா தான் நான் இதை ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போது இந்த கோகோனட்டுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கைவிடாமல் கிளறணும். இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கோகோனட் வந்து சீக்கிரமாகவே அடிப்பிடிக்குது அண்ட் சீக்கிரமாகவே கரியவும் செய்யுது. ஸோ அதனால் அதை வந்து பார்த்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் இப்போ இருக்கிற கலருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மில்க் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அளவு என்ன அப்படின்னா, நான் 1 கப் அளவுக்கு கோகோனட் ஆட் பண்ணேன். ஸோ அதே ஒரு கப் அளவுக்கு நான் மில்க் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிட்டேன். அண்ட் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 கப் கோகோனட்டுக்கு 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து இன்னும் ஒரு 2 or 3 ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணும் அப்படின்னா இன்னும் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா குக் ஆகி வரும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது குக் ஆகிறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அது குக் ஆகிறதுக்கு. அண்ட் இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை. எனக்கு வந்து பேசிக்காக ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ பால்கோவானால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து பால்கோவாவில் இன்னொரு வேரியண்ட் அப்படின்றத ஒரு சில நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது வந்து நாமளே ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது. இந்த டிஷ்ஷுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிற மில்க் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ உங்களுக்கு வேணுன்னா ஃப்ரெஷ்ஷான பால் கூட நீங்கள் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. கோகோனட் வந்து இந்த பால்லேயே நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா வரும். இப்போ வந்து நம்மளோட கோகோனட் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ஆனால் மாய்ஸ்சரும் ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் வந்து பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். அதாவது சுகரை வந்து ஏலக்காயை போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த சுகரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து அளவான ஸ்வீட்னஸ் கொடுத்துச்சு. உங்களுக்கு இன்னும் அதிகமான ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள்.
இந்த சுகர் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரும். அண்ட் அதுலேயும் கோகோனட் வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். இப்போ வந்து சுகர் எல்லாம் கரைஞ்சி கோகோனட் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரோஸ்டட் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து முந்திரி திராட்சை தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிஸ்தா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இறக்கி வைக்கிற ஸ்டேஜ் தான். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கீ ஆட் பண்ணும்போது அதுவும் கடைசியாக ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்ஷை சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கோகோனட் கோவா. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு டிஷ். அண்ட் ஆல்சோ மெயின்லி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்தா ரொம்பவே டெக்ஸ்டர்டாக ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது பார்த்தாலும் எவ்வளோ ரிச்சாக இருக்குது அப்படின்றத பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த டிஷ்ஷில் ஆட் பண்ண அந்த கீ அண்ட் மில்க் வந்து இந்த டிஷ்க்கு வந்து ஒரு ரிச்சான ஃபீல் கொடுக்குது. நான் இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணல. இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் கோகோனட்டோட ஃப்ளேவர் வந்து மாறாமல் இருந்துச்சு. அதுதான் மெயின் திங். இதில் கோகோனட்டோட ஃப்ளேவர் வந்து மாறக்கூடாது. ஸோ இதோட இந்த வீடியோவும் முடியுது. உங்களுக்கு இந்த டிஷ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் கவிஸ் டைரிஸ்க்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு டிஷ்ஷும் பண்ணியிருக்கேன். அந்த டிஷ் வந்து நான் அடுத்த வர வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.